ஆனால் என்ன உலகம்னா இப்போது புத்தகம் வாசிக்கலாம் வா என்று அழைக்கிறது. பையனையோ பெண்ணையோ புத்தகம் வாசிக்கலாம் வா என்று அழைக்கிறது. செல்போனோ வா சிக்கலாம் என்று அழைக்கிறது. இல்லையா? இன்னைக்கு இருக்கிற இது பிரச்சனையே இதுதான். உண்மையா இல்லையா? இது உள்ளங்கையில் இருந்தால் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். இதை கீழே வச்சிங்கன்னா தான் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் உலகத்தை பற்றி, ட்ரம்ப்பை பற்றியும், நெதன்யாகு பற்றியும், இஸ்ரேலை பற்றியும், ஈரானை பற்றியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஈரானும் இஸ்ரேலும் டெய்லி இருக்குது இல்லைங்களா? இதை சமாதானப்படுத்தினாலே அது சரியாக போயிடும். ஆனால் நம்ம அதை பற்றி கவலைப்படுறதில்லை. அன்பானவர்களே, இன்றைக்கு அதற்கு என்ன காரணம் தெரியுமா? இங்கே பெற்றோர்களுக்காக நான் தான் சில செய்திகளை சொல்லணும். உங்களுடைய வீட்டு ஒரு சகோதரனாக என்னை நினைத்து கொண்டு இதை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு காலகட்டத்தில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குழந்தை அழுதால் தாத்தாவும் பாட்டியும் அப்பாவும் அம்மாவும் போட்டி போட்டு கொண்டு அதை சமாதானப்படுத்துவார்கள். இப்போ அந்த நிலைமையே இல்லை. ஒரு குழந்தை அழுதுன்னா செல்லை ஆன் பண்ணி அது கையில் கொடுத்துட்றோம். செல்லு ஆன் ஆகிடுது, குழந்தை ஆஃப் ஆகி போகுது. அவ்வளோதான். அது அழுகையை அன்றைக்கு நிறுத்துச்சு. ஒரு காலகட்டத்தில் அதை நம்ம வாங்கினோம்னா அந்த மொத்த அழுகையும் சேர்த்து வச்சு அழுகுது. இன்றைக்கு கருவிகள் உலகம், அன்றைக்கு உறவுகள் உலகம். உறவுகள் விலக விலக கருவிகள் ஆக்கிரமித்து கொண்டிருக்கக்கூடிய சிக்கல் வளர்ந்திருக்கக்கூடிய காலம். ஆனால் எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம் தெரியுமா? நான் எந்த பள்ளிக்கூடத்துலையும் கேட்காத ஒன்று, சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய 2 பெண் பிள்ளைகள் தமிழில் 100க்கு 100 வாங்கினாங்க. பார்த்தீங்களா? அது சரித்திர செய்தி. தமிழாசிரியர் யாரு? உங்களுக்கு பாராட்டுமா? உண்மையிலே சகோதரி பத்தலை. இந்த மாதிரி தமிழாசிரியர்கள் பள்ளிக்கு பள்ளி வந்தால் தமிழ் மீண்டும் உயிர் பெற்று எழும் என்று நான் நம்புகிறேன். லேசான விஷயம் இல்லைங்க. ஒரு சின்ன பிழை கூட இல்லாமல் அந்த குழந்தை எழுதினால்தான் 100க்கு 100 வாங்குது. அப்படின்னா அந்த ஆசிரியர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கணும், எவ்வளோ பொறுப்பெடுத்திருக்கணும். அதுதான் முக்கியமானது. எங்கள் ஊரில் தாம்பரத்தில் ஒரு பையன் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ராத்திரி 10:30 மணிக்கு அவங்க டீச்சருக்கு மெசேஜ் அனுப்பலாம். செல்லுலேயே மெசேஜ், டீச்சர் நான் தொங்க போகிறேன், நீ தொங்குன்னு. அந்த டீச்சர் அலண்டு போய் இவன் ஃபேனில் தொங்க போகிறானா, உத்தரத்தில் தொங்க போகிறானா, எங்கே தொங்க போகிறானோன்னு பயந்து ஒரு ஓலா ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போச்சு. வாசலில் போய் நின்ன உடனே ஆட்டோ சத்தம் கேட்டு அந்த பையனுடைய அம்மா எட்டி பார்த்து, என்ன டீச்சர் இந்த நேரத்தில் வந்துக்கிறீங்கன்னு பதறிச்சு. இல்லை இந்த பக்கமாக போகிறேன், உங்கள் பையன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு வந்தேன். அவன் நல்லா தூங்குறான் டீச்சர்னு. அப்போ தான் டீச்சருக்கு புரிஞ்சுது, டீச்சர் நான் தூங்க போகிறேன், நீ தூங்குன்றதுக்கு அவன் எழுத வந்தவனுக்கு ஸ்பெல்லிங் தெரில. நான் தொங்க போகிறேன், நீ தொங்குன்னு போட்டான். இது எவ்வளோ ஒரு விபரீதமான பிரச்சனையை உருவாக்கிச்சு பாருங்க. அந்த அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இருக்கிற காலத்தில் ஆங்கிலத்தில் எந்த தவறும் பிழையும் வரக்கூடாது என்று பெற்றோர்களும் ஆசிரியர்களும் போட்டி போட்டு கொண்டு சொல்லிக் கொடுக்கிற இந்த காலத்தில் 2 குழந்தைகளை 100க்கு 100 என்று வாங்க வைத்திருக்கிற வரலாறும் அழகன் பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. அவருடைய நோக்கம் எல்லாமே நிறைவேறும். நான் சொன்னதை எழுதி வச்சிங்க. நான் சாதாரணமாக சொல்லலை, உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஆணையோ பெண்ணையோ உலகத்துக்கு உருவாக்கி தருகிற 2 இடம், ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. கருவறையும் சரியா இருக்கு, வகுப்பறையும் சரியா இருக்கிற ஒரு அருமையான பள்ளிக்கூடமாக இதை நான் பார்க்கிறேன். கருவறையிலே உருவாக்குகிற மிகப்பெரிய பொறுப்பு இறைவன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுத்திருக்கிறான். வகுப்பறையிலே ஒரு பிள்ளையை உலகுக்கு உருவாக்கி தருகிற மிகப்பெரிய பொறுப்பையும் சிறப்பையும் ஆசிரியர் கையிலே கொடுத்திருக்கிறார்.
அவர்தான் இந்த பிள்ளைகளுக்கு தெய்வீக பண்புகளை உருவாக்குகிறார். அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம்னா. அன்னைக்கு கூட ஒருத்தன் அந்த பழமொழியை மாத்தனான், மாதா பிதா கூகுள் தெய்வம்னா. நான் உடனே நிறுத்து, குருவினுடைய இடத்தில் கூகுள் வரவே முடியாது. ஏன் தெரியுமா? AK-47 எப்படி வைத்து இயக்கலாம், எப்படி சுடலாம் என்ற பயிற்சியை வேண்டுமானால் கூகுள் சொல்லிக் கொடுக்கலாம். எவனை சுட வேண்டும் என்பதை ஆசிரியர் ஒருவர் தான் சுட்டி காட்டுவார். அவருக்கு தான் தெரியும். அது அந்த கூகுளை கண்டுபிடித்தவன் கூட ஒரு குருவினுடைய மாணவனாகத்தான் இருக்கிறானே தவிர அவனாக கண்டுபிடிக்க இயலாது. அதனால 3 பேருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு என்னுடைய அன்பு பெற்றோர்களுக்கு நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். சின்ன சின்ன விஷயம்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது அட்வைஸ் இல்லை. நான் இன்னுமே பெரிய எல்லாம் தெரிஞ்சு ஏகாமரம் மாதிரி உங்களுக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டுன்னு நினைக்காதீங்க. நான் அறிவுரை சொல்லி இப்போ 20 வருஷம் ஆகுது. யாருக்கும் சொல்கிறதில்லை. என் பையன் +2 படிக்கும்போதே நான் சொல்லுவேன், இப்படி எழுந்திருக்கணும்டா, இங்கே படிக்கணும்டா, அங்கே உட்காடுறா, இங்கே உட்காடுறான்னு. அவனே ஒரு நாள் எங்கள் வீட்டுக்காரம்மாக்கிட்ட போய், பார்க்குறப்பெல்லாம் புத்திமதி சொல்கிறாருமா அப்பா, எப்பம்மா நிறுத்துவாருன்னா. அவருக்கு புத்தி வந்ததுன்னு நிறுத்திடுவார்றான்னா. அன்னைக்கு விட்டத்தான் புத்திமதி சொல்கிறதே. நான் புத்திமதி சொல்கிறதா நினைக்காதீங்க. உங்களில் ஒருத்தனா சில செய்திகளை சொல்கிறேன். உங்கள் பெண்ணோ பிள்ளையோ, அம்மா ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது பிள்ளைங்கிட்ட பேசுங்கம்மா. ஒரு 1/2 மணி நேரம். என்ன 1/2 மணி நேரம் பேசினாலே போதும். அவனை என் உலகத்தில் யாராலும் கெடுக்க முடியாது. அம்மா சொன்னால் வேத வாக்கு அது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. நீங்கள் பொறுப்பில்லாமல் கொஞ்சம் விலகிட்டீங்கன்னா அவன் பொறுப்பற்றவனாக மாறிடுவான். நம்ம எதை காட்டினாலும், அது நேர்வழி காட்டினாலும் தவறானது அந்த பிள்ளைக்கு பிடிச்சுக்குவான். சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை பையன், அவனை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க அம்மா ஞாயிற்றுக்கிழமை காலையில் கணக்கு சொல்லி கொடுக்குது. நான் உனக்கு நிறைய தடவை சொல்லி கொடுத்தனடா, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல். 4 4 எத்தனை? 10. என்னடா உங்கள் ஒப்பநாட்டமே பேசுகிற? அந்த ஆள் எங்கேயோ உக்காந்துங்கிறான் பாவம். அவனை இழுத்து மம்புக்கு வருது. அப்போ நாட்டமே பேசுகிற? 4 4 10 தான்மா. ஏண்டா என்ன படுத்துகிறேன்? நான் படுத்தலைம்மா, உன்னை 4 நாளாக பார்க்குறேன். காய்கறி விற்கிற அம்மாவை கூட இறக்கி வச்சு விட்டு பேரம் பேசுகிற. ஒரு நாளைக்கு கீரை கட்டு 10 ரூபா சொல்கிறது 2 ரூபா குறைச்சி 8 ரூபாய்க்கு வாங்குற. உருளைக்கிழங்கு 20 ரூபா சொல்கிறது 2 ரூபா குறைச்சி 18 ரூபாய்க்கு வாங்குற. இப்படியே டெய்லி 2 2 குறைச்சி வாங்குற. இப்போ 4 4 8ன்னா நீ 2 குறைப்ப. 6 தப்பான ஆன்சர் வந்துடும். இப்போ 4 4 10 நான் சொன்னேன், நீ 2 குறைச்சாலும் கரெக்ட் ஆன்சர் 8 வந்துடும். சரிதானே நான் சொன்னது? என்னது? அப்போ தான் அம்மா உணர்ந்தா, ஓ பிள்ளைக்கு நாம் தவறான பாதையை காட்டிவிட்டோம். நீங்கள் சின்ன விஷயம்னு எதை நினைக்கிறீங்களோ அதுதான் வாழ்க்கையில் பெரிய சிக்கலாக வரும். பிள்ளைகளுக்கு நிறைய பேசணுமா, பேசாமல் போகிறதுனாலே பல பிரச்சனைகள். நான் சொல்கிறது கற்பனையாக இருந்தாலும் கருத்தை எடுத்துங்க. ஒரு அம்மாவும் அப்பாவும் 12 வயசு பையனும் ஜூவுக்கு போகிறாங்க. அம்மா யானையை பார்க்குறது, அப்பா ஒட்டகத்தை பார்க்குறான். இந்த 12 வயசு பையன் புலி கூண்டு முன்னாடி நின்று 1 மணி நேரமாக அதே உத்து உத்து பார்த்துங்குது. புலியே டென்ஷன் ஆகி ஓங்கி கை அரைஞ்சுது. அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்தான். பக்கத்தில் இருக்கிற நரி கேட்டு தான், நன்றி கெட்ட புலியை யாரையும் பார்க்காம உன்னதான 1 மணி நேரமாக உத்து உத்து பார்த்தான். ஏன் அவனை மயக்கம் போடுற அளவுக்கு அடிச்ச? வாயை மூடு. 1 மணி நேரமாக என்னை உத்து பார்த்துட்டு காது பக்கம் வந்து என்ன சொன்னான் தெரியுமா? எம்மாம் பெரிய பூனைன்றான். அவனுக்கு பூனை எதுன்னு தெரியல, புலி எதுன்னு தெரியல. அப்படின்னா இந்த உலகத்தை பற்றிய ஞான செய்திகளை ஒரு தாய் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு தாயும் தந்தையும் தான் அந்த உரிமையை பெற்று எடுத்துக்கொள்ள வேண்டும். விவேகானந்தருடைய கருத்துகளால் ஈர்க்கப்பட்ட அழகன் இந்த பள்ளிக்கு விவேகானந்தம் வித்யாசிரமம் என்று பெயர் வச்சிருக்கிறார்னா, விவேகானந்தருடைய பெயரை சூட்டு மகிழ்வதற்கு என்ன காரணம்? தாயால் வளர்க்கப்பட்ட ஒரு தரமான பிள்ளை விவேகானந்தர். அதனால்தான் அவர் பண்பாட்டோடு இருந்தார். சிகாகோவுக்கு நான் 2 முறை பயணம் செய்தேன்.
சிகாகோவிலே முதல் முறை பயணம் செய்த போது 2015 சுவாமி விவேகானந்தர் எந்த இடத்தில் நின்று பேசினார் என்று அந்த இடத்தில் போய் தொழுது வணங்கிவிட்டு வந்தவன் நான். அதை உரிமையோடு பேசுகிறேன். எவ்வளவு பெரிய பண்பாட்டின் சிகரம் தெரியுமா அவர்? நம்ம பிள்ளைகளிடத்தில் 100க்கு 100 மார்க்கை விட 100க்கு 100 மனித தன்மை இருந்தாலே போதும். விளையாட்டுக்கு இல்லை, வேடிக்கைக்கு இல்லை. அது அம்மா கையில் இருக்கு. நிறைய பேசுங்க குழந்தைகிட்ட. ஏதாவது ஒரு சீரியலை கட் பண்ணுங்களேன். ஒரு சீரியலை கட் பண்ணாலே நிஜ சீரியல் கிட்ட நீங்க பேசலாம். அந்த பொய் சீரியலை பார்த்து பார்த்து நாம வாழ்க்கையில வீணாதான் போறோம். நல்ல பெண்கள்லாம் கூட கெட்டு போயிடுறாங்க. அதில் ஒரு அம்மா தான் மாமியார உடம்பு சரியில்லைன்னு திடீர்னு மூர்ச்சை ஆயிடுச்சு. ஆட்டோவில் தூக்கி போயிட்டு நேராக டாக்டர்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் கொடுத்து காப்பாற்றிட்டு டாக்டர் சொன்னார், நல்ல வேலை சீக்கிரமாக வந்தம்மா, இல்லைன்னா உங்கள் மாமியாரை காப்பாற்றியே இருக்க முடியாது. நான் அப்போவே சொன்னேன் ஆட்டோக்காரங்கிட்ட, மெல்லமாக போடா மெல்லமாக போடான்னு. இதுதான் சீரியலுடைய தாக்கம். எந்த சீரியலும் நல்லதாக சொல்லி கொடுக்கவே இல்லை. நீங்கள் நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ, ஒரு 2.5 வருஷத்துக்கு முந்தி ஒரு சீரியல் முடிஞ்சது. அதில் ஒரு அம்மா 18 மாதமாக கர்ப்பமாக இருந்தது. நான் தான் கண்டுபிடிச்சேன். அந்த கதாசிரியனுக்கு எழுதினேன், ஏன்டா தப்படி பண்ணுறியாடான்னு. எனக்கு தெரிஞ்சவன், நீ கண்டுபிடிச்சிட்டியான்னா எப்படாது டெலிவரி ஆகும்னா கதை முடியும் போது டெலிவரி ஆகும்னா. அப்போ ஒரு மாயை உலகத்தில் நாம் பயணிப்பதை விட நிஜ உலகத்தில் பிள்ளைகளோடு பேசுங்கள். அம்மா சொன்னால் அது வேத வாக்கு. அம்மாவுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, பிள்ளைய தூக்கி இடுப்பில் வச்சாங்க. இதுதான் அப்பா, இதுதான் அம்மா, இத பெரியம்மா, சின்னம்மா, அத்தை, மாமா, மாமின் உறவுகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்த்தவள் அம்மா. அப்பா எப்பயுமே அவருக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. இன்று புறந்தரதில் எந்தரை கடனை சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடன் என்று 2000 வருஷத்துக்கு முந்தி சங்க புலவன் பாடினான். அப்பாவை இடுப்பில் தூக்க மாட்டார் பிள்ளைய. நீங்க விளையாட்டுக்கு தூக்கி வைங்களா, சில அப்பா தூக்கி வைப்பார், அவன் சர்றன்னு கீழே வந்துடுவான். அப்பா 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 இன்னொரு தடவை தூக்கு பண்ணுவான். ஏன்னா அங்கே உட்கார்றதுக்கு இடம் இல்லை. அந்த இடுப்பு ஷேப் அப்படி சர்றன்னு இறங்கிடுவான். அதனால அப்பா என்ன பண்ணுவார், குழந்தையை தூக்கி லாவகமா தோள் மேல உட்கார வைப்பார். ஏன் தெரியுமா, நான் பார்க்காத உலகத்தை என் உயரத்தில் இருந்து பாரடா மகனே என்று மகனையும் மகளையும் தோளில் தூக்குவது தகப்பனுடைய வேலை. அப்ப அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு சார். ஒரு பஸ்ஸில் தாம் பிள்ளைய அழைச்சின்னு அப்பா போறார். பையன் வளரல, சின்ன உயரம் கம்மியா இருக்கான். அவனை கூட்டிக்கிட்டு பஸ்ஸில் ஏறுறாரு. கண்டக்டர் கேட்டார், எத்தனை டிக்கெட்? ஒரு 1.5 டிக்கெட்டு கொடுக்கட்டுமா? இல்லையா, 2 ஃபுல் டிக்கெட்டு கொடு. பையனை பார்த்தா அப்படி தெரியலையா, அரை டிக்கெட்டே போதும் சார். கொடுங்க சார், அவனுக்கு 8 வயசு ஆகுது, கொடுங்க. 2 டிக்கெட்டு வாங்கிட்டார். ஆனால் 1 மணி நேரம் பயணத்துக்கு பிறகு அவர் இறங்கும் போது கண்டக்டருக்கு மனசு ஆறல. 4 ரூபாய் வேஸ்ட் பண்ணிட்டேன் சார், அரை டிக்கெட்டு தான் போறோம்னு நான் தானே சொன்னேன், ஏன் நீ கேட்கல? சார் திரும்ப திரும்ப அதே பேசாதீங்க சார், என் பையனுக்கே 8 வயசு ஆகுதுன்னு தெரியும் சார். அவன் எதிரிலையே இவனுக்கு 8 வயசு ஆகல, அரை டிக்கெட்டு கொடுன்னு நான் சொன்னேன்னா, நாளைக்கு இன்னைக்கு 4 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நான் போய் பேசணும்னா அவன் எதிர்காலத்தில் 4000க்கு 40,000க்கு 4 லட்சத்துக்கும் போய் பேசுவான் சார். அது தவறான பாதையை நான் சொல்லிக் கொடுக்க விரும்பலைன்னு தகப்பன் சொன்னான். பத்தியா, இதுதான் லட்சியவாதி, லட்சியமான தகப்பன். அப்போ ஒரு பையனுடைய வளர்ப்பில் யாருக்கு அதிக பங்கு? அம்மாவுக்கு, அப்பாவுக்கு. 3வதுக்கு தான் மிகப்பெரிய சிறப்பு. ஏன் தெரியுமா, இவர்கள் உறவுக்கு தயாரிக்கிறவர்கள். வகுப்பறையில் உள்ள ஆசிரியர்கள் உலகுக்கு தயாரித்து அவனை அனுப்புகிறார்கள்.